தலைமைத்துவத்துக்கு நன்றி செலுத்தி மாண்புமிகு முன்னாள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு நான் எழுதிய கடிதம். கனம் மஹிந்த ராஜபக்ஷ ஐயா அவர்களுக்கு. எனது பெயர் மொரீன் ஏர்னஸ்ட். நான் ஸ்ரீலங்கா உள்நாட்டு போரின் போது நவாலி விமான குண்டுவீச்சில் உயிர் தப்பி பிழைத்தவர். எனது பாட்டன் சிங்கள தனிச்சட்டத்துக்கு எதிராக சத்தியாகிரகம் செய்தவர். எனது மாமி 1995 நவாலி விமான குண்டு வீச்சில் படுகொலை செய்யப்பட்டார். எனது மச்சான் 2008 காணாமல் போனார். 3 தலைமுறைகள் போரால் பாதிக்கப்பட்டன. தமிழனாக நானும் தனி நாட்டுக்கான கனவு கண்டேன். ஆனால் இன்று பிரபாகரனிடமிருந்து விடுதலை பெற்றதற்காக நன்றி செலுத்துகிறேன். 1995 யாழ் இடம்பெயர்வு வரை நான் அவர் கட்டுப்பாட்டின் கீழ் வாழ்ந்தேன். நான் அவர் கூறியவற்றை நம்பி அவரை தமிழ் இனத்தின் தலைவராக அன்று ஏற்றேன். அவர் எவ்வாறு பாடசாலை காலத்திலிருந்து எம்மை தவறான பாதையில் அழைத்துச் சென்றார் என்பதை இன்று நான் புரிந்து கொள்கின்றேன். எதிர்கால சந்ததிக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தந்ததற்கு நன்றி. போரின் போதும் நான் அனுபவித்த பாடுகளை எமது எதிர்கால சந்ததி அனுபவிக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை அவர்களுக்கு. 2009 போர் முடிவடைந்த போது நான் சந்தோஷப்படவில்லை. அன்று தமிழ் புலி பயங்கரவாதத்தை அழித்ததற்காக உங்கள் மீது கோபம் கொண்டேன். ஆனால் இன்று நான் நன்றி செலுத்துகிறேன். எமது வாழ்க்கைக்கும் எமது நாட்டுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் சமாதானத்தை வழங்கிய மஹிந்த ஐயா அவர்களுக்கு உங்களுக்கு நன்றி. கிறிஸ்தவ வேதாகமத்தில் கூறப்படுகிறது, இயேசுவை ஓசன்னா பாடி வாழ்த்தியோர் 4 நாட்களின் பின் சிலுவையில் அறையும் என கூச்சலிட்டனர் என. மஹிந்த ஐயா, நீங்கள் போரை நிறைவு செய்த போது ஸ்ரீலங்கா நாட்டவர் துட்ட கைமனு மன்னன் போல நாட்டை ஒன்றுபடுத்தியவர் என கொண்டாடினர். ஆனால் அரகல போராட்டத்தின் போது ஸ்ரீலங்கா தாயின் குழந்தைகள் போரின் போது மஹிந்த ஐயா நீங்கள் செய்த தியாகத்தை மறந்துவிட்டோம். நானும் மக்களோட ஒன்றாக நின்று நீங்கள் வெளியேறிய போது சந்தோஷப்பட்டேன். இன்று தாமரை கோபுரத்துக்கு செல்லும் போதும் கதிர்காமத்துக்கு நெடுஞ்சாலையூடாக பயணிக்கும் போதும் பொரலஸ்கமோயில் நடக்கச் செல்லும் போதும் நெலும் பொக்கனவில் நிகழ்ச்சிகளை காணச் செல்லும் போதும் மஹிந்த ஐயா உங்களை நினைவு கூறுகிறேன். இன்று நாங்கள் ஸ்ரீலங்கா நாட்டில் உங்கள் அபிவிருத்தியூடாக பயன்பெறுகிறோம். நன்றி. பெருமையான ஸ்ரீலங்கா நாட்டை உருவாக்கியுள்ளீர்கள். போரின் போது நாங்கள் கடற்கரைக்கு போகவில்லை. ஸ்ரீலங்காவின் ஏனைய பிரதேசங்களுக்கு செல்லவில்லை. நாங்கள் வெளி உலக தொடர்பு இன்றி இருட்டில் அடைக்கப்பட்டு வாழ்ந்தோம். அதனால் நான் ஸ்ரீலங்கா நாட்டை வெறுத்தேன். உல்லாச பயணிகள் ஸ்ரீலங்கா நாட்டை சொர்க்கம் என அழைத்த போது நான் நிராகரித்தேன். இன்று நான் தமிழ் அடையாளமான பொட்டுடன் ஸ்ரீலங்கா நாடு பூராக பயணிக்கிறேன். இன்று நான் ஸ்ரீலங்கா நாட்டையும் ஸ்ரீலங்கா மக்களையும் நேசிக்கிறேன். நான் பௌத்தத்தை பின்தொடர்கிறேன். நான் ஸ்ரீலங்கா நாட்டில் பிறந்ததற்காக பெருமைப்படுகிறேன். நீங்கள் அழகிய அனுபவங்களை எனக்கு வழங்கியதற்காக மஹிந்த ராஜபக்ஷ ஐயா உங்களுக்கு நன்றி. 1943 பிரித்தானிய இலங்கையில் பிறந்த எனது தந்தைக்கு பல சிங்கள நண்பர்கள் இருந்தார்கள். அவர் சிங்கள மொழியை சரளமாக பேசினார். ஆனால் அவருக்கு பிறந்த மகள் நான் 2017 முதன்முறையாக சிங்களவருடன் ஸ்ரீலங்கா நாட்டில் நட்பை ஏற்படுத்தினேன். 2022 நான் சிங்கள மொழியில் பேச ஆரம்பித்தேன். இன்று நான் எனது கவிதைகளை சிங்கள மொழியில் பகிர்கின்றேன். எனது தந்தை சிங்கள நண்பர்களுடன் பல்கலைக்கழகத்தில் அனுபவித்த சந்தோஷத்தை நானும் அனுபவிக்க காரணம் நீங்கள் எனக்கு ஒரு புதிய உலகை உருவாக்கி தந்ததுதான்.
இன்று நான் எனது சிங்கள நட்புகளை ரசிக்கின்றேன். 2023 முதன் முறையாக சிங்கள திரைப்படத்தை தியேட்டருக்கு சென்று பார்த்தேன். சிங்கள இசை நிகழ்ச்சிகளுக்கு சென்று சிங்கள இசையை கேட்க ஆரம்பித்தேன். இது ஓர் புதிய உலகம் உங்கள் பரிசாக எனக்கு. மஹிந்த ராஜபக்ஷ ஐயா, உங்களுக்கு நன்றி. எதிர்கால சந்ததி துட்ட கைமுனு மன்னன் போல நாட்டை ஒன்றுபடுத்திய மஹிந்த ராஜபக்ஷ உங்களையும் நினைவு கூறட்டும். தமிழ் புலி பயங்கரவாதத்தை அழித்ததற்காக ஸ்ரீலங்கா வரலாற்று புத்தகத்தில் உங்கள் பெயர் இடம்பெறட்டும். இறை ஆசி உங்களுக்கு உரித்தாகட்டும். நீங்கள் தொடர்ந்து ஸ்ரீலங்கா நாடு சுபீட்சமடைய வழிநடத்துங்கள். எமது வாழ்விலும் வீட்டிலும் அமைதியை ஏற்படுத்தியதற்காக நன்றியோடு உங்களை நினைவு கூறுவோம். நாங்கள் என்றும் அமைதியான ஒன்றுபட்ட ஸ்ரீலங்கா நாட்டை கொண்டாடுவோம். நன்றி மஹிந்த ராஜபக்ஷ ஐயா. தங்கள் உண்மையுள்ள மொரீன் ஏர்னஸ்ட், மே 18, 2024.